சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் மாநிலத்தின் நலன் குறித்தே பேசப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாலும், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை இரு கட்சிகளும் இணைந்தே எதிர்கொள்ளப் போவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளே நடந்ததாக யூகங்களும் முன்வைக்கப்பட்டன. எடப்பாடி பழனிசாமியுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என கூறியிருந்தார். ஆனால் அமித்ஷாவுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அதை பற்றி கேட்டால் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என மழுப்பலாக பதிலளித்தார். ஏற்கனவே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் தான் தனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என அண்ணாமலை சொல்லியிருந்தார். இப்படி இருக்க தற்போதைய இந்த அதிமுக பாஜக சந்திப்பு குறித்து அண்ணாமலை எந்த பதிலும் அளிக்காமல் இருந்தார். இந்நிலையில் கடந்த மார்ச் 30ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பின் போது தான் பாஜகவிற்கு ஒரு தொண்டனாக பணியாற்றவும் தயார் என கட்சி தலைமையிடம் கூறியிருப்பதாக தெரிவித்திருந்தார். முன்பு தெரிவித்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை எனவும் கூறினார். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் நீட்டித்த கூட்டணி அண்ணாமலை முன்வைத்த சில கருத்துக்களால் முடிவுக்கு வந்தது. ஆகவே தற்போது மீண்டும் அதே கூட்டணி உருவானால் அதில் அண்ணாமலையின் நிலை என்ன என்ற கேள்விகளும் எழுந்தன. மாநில தலைவராக அண்ணாமலையை வைத்துக் கொண்டே மாநில மட்டத்தில் அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியுமா என்ற கேள்வியும் இருந்து வந்தது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது பேட்டியில், தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கின்றன, நம்முடனே இருக்கும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களின் கட்சிகள் எப்படி உள்ளன, தென் தமிழகத்தின் சூழல் எப்படி இருக்கிறது, மேற்கு மண்டலம் எப்படி இருக்கிறது என்பவை குறித்து கீழ்மட்டம் வரை ஆராய்ந்து கட்சி தலைமைக்கு அறிக்கை அளித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். அதோடு துல்லியமாக தகவல் கொடுத்தால் தலைவர்கள் சரியாக முடிவெடுப்பார்கள். இந்த நிலையில் கூட்டணி குறித்து நான் ஏதும் சொல்ல விரும்பவில்லை. இது தொடர்பாக அமித்ஷா சொல்லியதையே இறுதி கருத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். நான் எந்த கட்சிக்கும் தலைவருக்கும் எதிரானவன் அல்ல. நான் டெல்லியில் பேசும்போது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். அதன் பொருளையும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் 2 வாரங்களில் நான் சாதாரண ஆளாக கூட இருக்கலாம் எனவும் அவர் பேசியிருந்தது அரசியல் களத்தில் பெரும் பேசு பொருளானது. இப்படி இருக்க அண்ணாமலை நீக்கப்பட்டால் தமிழக பாஜக தலைவராக யார் நியமிக்கப்பட உள்ளனர் என்ற பேச்சுக்கள் எழும்போது, பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டியில் பாஜக மாநில தலைமையாக முன்பிருந்த தலைவர்களே வர வாய்ப்பு உள்ளது என கூறியிருந்தார். எனவே தமிழிசை மீண்டும் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு வரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று தமிழக பாஜக தலைவராக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை நியமிக்க தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது.